அன்பு நேயர்களே வணக்கம். திங்கட்கிழமை 17ஆம் தேதி, நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. ஐப்பசி மாதம் நிறைவு பெற்று கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது. கார்த்திகை மாதம் முதல் நாள் என்பது நமக்கு காலையில் எழுந்து வெளியில் வந்தவுடனேயே நம்ம முதல்ல பார்க்கிற காட்சி ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப சரணகோஷத்தை எழுப்பி கொண்டு மாலை அணிந்து கொண்டு சொல்லுகின்ற காட்சி. அப்போது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தினுடைய முதல் நாள் மாதப்பிறப்பு, நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்வோம். அது மாதப்பிறப்பு விரத நாட்களாக கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்குது. அன்னைக்கு கார்த்திகை மாதம்னாலே என்ன அர்த்தம்? ஐப்பசி, அதாவது ஐப்பசியினுடைய கடைசி நாளுக்கு கடைமுகம் என்னட்டு பேர். இந்த கார்த்திகையினுடைய முதல் நாள் அதனுடைய நீட்டிப்பு இருக்குது. இதற்கு முடவன் முழுக்கு அப்படின்ட்டு பேர். இந்த நாளுக்கு என்ன சிறப்பு என்ன சொன்னால், முதல்ல பாருங்கள், திங்கக்கிழமையாக இருக்குது. கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு உரிய நாள். கார்த்திகை சோமவார விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருஇந்தளூர்னுட்டு ஒரு திருத்தலத்தை சொன்ன, நேற்று திருத்தேர் நடந்த இடம், இன்னைக்கு தீர்த்தவாரி அன்னைக்கு. சரி, திருநெல்வேலின்னுட்டு இருக்குது, தாமிரபரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மனுடைய கோயில். அங்கேயும் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் நடக்கும். இந்த ஊஞ்சல் உற்சவமெல்லாம் உண்டு. அதில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு கொலு தர்பார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய, எப்படி மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தர்பாரோ அப்படி திருநெல்வேலி காந்திமதி அம்மனுக்கு தர்பார் நடக்கக்கூடிய நாள் இந்த நாள். அப்போ எத்தனை விஷயம் பாருங்கள். இன்றைக்கி ஒன்று திங்கக்கிழமை சோமவாரம், கார்த்திகை சோமவாரம். கார்த்திகை முதல் நாளுங்கிறதால முடவன் முழுக்கு, ஐயப்ப சுவாமிகளெல்லாம் மாலை போடுகின்ற நாள். அது மட்டும் இல்லை, திருஇந்தளூர் திருத்தலத்தில் அந்த ஐப்பசி மாத துலா பிரம்மோற்சவத்தினுடைய நிறைவு நாள் தீர்த்தவாரி உற்சவம் நடக்கக்கூடிய நாள். திருநெல்வேலியில் காந்திமதி அம்மன் கொலு தர்பார் இருக்கிற நாள். அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்கள். இந்த கார்த்திகை முதல் நாள் ஐயப்ப பக்தர்களெல்லாம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு பூஜை பண்ணுவதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். சபரிமலை செல்லுகின்ற யாத்திரைக்கு செல்வதற்குரிய மாலை போடுவதற்குரிய ஒரு நாள். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த கார்த்திகை முதல் நாள் தான் நிறைய பேர் மாலை போடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கார்த்திகை முதல் நாள் மாலையை போட்டோம்னா நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. கார்த்திகை முதல் நாள் என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு எந்த நாளாக இருந்தாலும் சரி, அது கரி நாளாக இருந்தாலும் சரி, அது மரண யோகமாக எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முதல் நாள் மாலை போடுபவர்களுக்கு எப்படி வாஸ்து அன்னைக்கு எந்த நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியலையோ அதே மாதிரி கார்த்திகை முதல் நாள் சபரிமலைக்கு மாலை அணிபவர்கள் நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. அன்னைக்கு மாலை போடுறது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு 54 மணிலேருந்து 108 மணி இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் டாலர் வச்சு அந்த மாலையை அந்த குருசாமி கிட்ட வாங்கி ஐயப்பனுடைய திருவடியில் பூஜை பண்ணி போட்டுக்கலாம். அந்த விரதத்தை துவக்குகின்ற நாள். இந்த விரதத்தில் என்ன விசேஷம்னு சொன்னால், இது பார்த்திங்கன்னா யூனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏழை பணக்காரனெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே சாமி தான். ஐயப்பன் மாலை போட்டவர்களெல்லாம் ஐயப்பனுடைய பிரதிநிதி என்பதினாலே அதில் ஏழை பணக்காரன்கள், அதில் ஜாதி வித்தியாசங்கள் இவைகளெல்லாம் கிடையாது. எல்லாருமே சாமி தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விரதம் இந்த நாள். இந்த நாள் ஒரு மாதம் இருந்துட்டோம்னு வச்சுக்கிங்களாம், அடுத்த 12-11 மாதத்திற்கான அத்தனை தெம்பு திராணியெல்லாம் இந்த ஒரு மாதத்திலேயே கிடச்சிடுது. இதில் ரொம்ப முக்கியம் இது என்ன? பிறரிடம் காண்பிக்கக்கூடிய அன்பு, பொறுமை, அவசரமின்மை, சாக்ரிஃபை, தியாகம், மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தல், அனாவசியமான பேச்சுக்கள் பேசாமல் இருத்தல், சண்டை போடாமல் இருத்தல், எந்த சூழ்நிலையிலும் தாக்கு பிடிக்கும் வண்ணம் தலாணி இல்லாமல் தூங்குறது, தரையில் தூங்குறது, காலையில் குளிர்ந்த நீரிலே குளித்தல், தினசரி வழிபாடு, ஐயப்ப பஜனை, இப்படி பார்த்தீங்கன்னா மனது முழுக்க அப்படியே பூக்களாட்டம் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த ஐயப்ப விரதம். அந்த ஐயப்ப விரதத்தை இருக்கக்கூடிய நாள் தான் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள். இன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்னென்னா, எப்படி பார்த்தாலும் நதியில் நீராடி தான் இந்த மாலை போட்டுக்க போகிறோம். காவிரியில் நீராது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுக்கு துலா காவிரி ஸ்நானம்னு சொல்லி ஐப்பசி மாதத்தில் 30 நாளும் நீராட வேண்டும் என்று அந்த துலா காவிரி மகாத்மியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி முடவன் முழுக்கன்னுட்டு பேர். அது என்ன முடவன் முழுக்கன்னு கேட்கலாம்.
அதாவது இந்த துலாக்காவேரியில் நீராடுவது ரொம்ப சிறப்பு என்பதற்காக பல பேர் வந்து நீராடுவார்கள். அப்படி நீராடுகின்ற பொழுது ஒரு உடல் ஊனமுற்ற நடக்க முடியாத ஒருவர் வந்து ஒரு சிவனடியார் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து எப்படியாவது இந்த 30 நாளுக்குள்ளே ஒரு நாள் காவேரியில் போய் நீராடணுன்னுட்டு, அதுவும் மாயவரத்தில் நீராடுறது ரொம்ப விசேஷம். அங்கே தான் துலா காவேரி கட்டமே இருக்குது. அங்கே வந்து மயூரநாதரை சேவிக்க வேணும் அப்படின்ட்டு வர்றார். எவ்வளவோ வேகமாக வர்றார். இந்த இப்போ மாதிரி அப்போ வண்டிகளெல்லாம் கிடையாது இல்லையா, கார் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, எதுவும் கிடையாது, நடந்து தான் வரணும். அவரும் ஏழை, அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து வர்றார். வரும் பொழுது அந்த ஐப்பசி கடைசி நாள் முடிந்து விட்டது. இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து, அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இந்த பிராப்தம் இல்லாமல் போய்விட்டதே, இறைவா இது என்ன சோதனை அப்படின்ட்டு நினைக்கிறார். அப்படி நினைக்கின்ற பொழுது இறைவன் காட்சி தந்து, உனக்காக நான் ஒரு சலுகையை கொடுக்கிறேன், இவ்வளவு தூரம் நீ எனக்காக வந்துட்டு இந்த காவிரியில் நீராட வேண்டும் என்பதை வந்து விட்டாய். ஆகையினாலே ஐப்பசி மாதம் 30 நாட்களும் காவிரியில் நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்று நீராடினாலும் கிடைக்கும் ஏன்னுட்டு அன்னைக்கு ஒரு சிறப்பு உத்தரவு ஒன்று போடுறார். அந்த சிறப்பு உத்தரவு தான் இந்த முடவன் முழுக்கு என்பது. அதனால் ஒரு முடவனுக்காக எம்பெருமான் கருணையோடு இறங்கி வந்து மற்ற நாள்களிலே நீராடினால் சாஸ்திரம் என்ன புண்ணியங்களை அள்ளி கொடுக்கிறதோ அந்த புண்ணியங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் இந்த முடவன் முழுக்க நாள். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்து நீராடினால் ஐப்பசி 30 நாளும் நீராடிய பலன் கிடைக்கும். அப்படி என்பது இந்த முடவன் முழுக்க நாளினுடைய ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா சிவாலயங்களிலுமே சோமவார விரதம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இறைவனுக்கு சோமம் அப்படின்னாலே சந்திரனை குறிக்கக்கூடிய நாள், திங்கக்கிழமையை குறிக்கக்கூடிய நாள். சோமவாரம் என்று சொன்னாலே திங்கக்கிழமை இல்லையா, இந்த திங்கக்கிழமை விசேஷம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில், கார்த்திகை திங்களுக்கு அத்தனை விசேஷம் இருக்குது. அப்போ இந்த நாளுக்கு என்ன விசேஷம் பாருங்கள். ஒன்று முடவன் முழுக்கு, ஐப்பசியிலே நீராடாதவர்கள் நீராடலாம். 2வது கார்த்திகை சோமவாரம். 3வது ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு சபரிமலை விரதத்தை துவக்குகின்ற நாள். அடுத்தது திருந்தலூரில் தீர்த்தவாரி நடக்கக்கூடிய நாள். அதற்கடுத்ததாக திருநெல்வேலியிலே கொலுதர்பார் காட்சி இருக்கக்கூடிய நாள். இத்தனை சிறப்பு இந்த கார்த்திகை 1 தேதி, அதுவும் திங்கக்கிழமையே வருது பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நாளிலே இத்தனை பெருமைகளை நினைப்போம். இதில் எதிலெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ அதிலெல்லாம் கலந்து கொள்வோம். எம்பெருமானுடைய அருளை பெறுவோம்.